திருப்புகழ் 781. பாடகச் சிலம்போடு செச்சை மணி கோவென கலந்து ஆடு பொற்சரணர் பாவை சித்திரம் போல்வர் பட்டு உடையின் இடை நூலார் பார பொன் தனம் கோபுரச் சிகரமாம் என படர்ந்து ஏமலிப்பர் இத பாகு நல் கரும்போடு சர்க்கரையின் மொழி மாதர் ஏடக குலம் சேரு மைக்குழலோடு ஆட அழிக்குலம் பாட நல் தெருவில் ஏகி புட்குலம் போல பற்பல சொலிசை பாடி ஏறி இச்சகம் பேசி எத்தி இதம் வாரும் முன் பணம் தாரும் இட்டம் என ஏணி வைத்து வந்து ஏற விட்டிடுவர் செயலாமோ சேடன் ஊக்க சண்டாள அரக்கர் குல மாள அட்ட குன்று ஏழு அலை கடல்கள் சேர வற்ற நின்று ஆட அயில் கரம் இரறு தோல் மேல் சேனில் அத்தர் பொன் பூவை விட்டு இருடியோர்கள் கட்டியம் பாட எட்டு அரசர் ஜே ஜே ஒத்த செந்தாமரை கிழவி புகழ் வேளா நாடக புனம் காவல் உற்ற சுக மோகனத்தி மென் தோழி சித்திரவழி நாயகி கிதம் பாடி நித்தம் அணி புனைவோனே ஞான வெற்பு உகந்தாடும் அத்தர் தையல் நாயகிக்கு நண்பாகர் அக்கு அணியும் நாதர் மெச்ச வந்து ஆடு முத்தமருள் பெருமாளே ஞான வெற்பு உகந்தாடும் அத்தர் தையல் நாயகிக்கு நண்பாகர் அக்கணியும் நாதர் மெச்ச வந்தாடு முத்தமருள் பெருமாளே முத்தமருள் பெருமாள் ஆதலால் முத்துக்குமரன் ஆனானோ ஆதிசேடன் வருந்த கொடிய அரக்கர் குலம் அழிந்து ஒழிய நீ அழித்த ஏழு மலைகளும் ஏழு அலை கடல்களும் ஒரு சேர வற்ற நின்று விளையாடிய வேலை உடைய திருக்கைகளாலும் 12 தோள் மீது தேவர்கள் பொன்மலரை பொழிய சேனில் அத்தர் பொன் பூவை விட்டு இருடியோர்கள் கட்டியம் பாட முனிவர்கள் புகழ் பாடல்களை பாட 8 திக்குகளிலும் உள்ள மன்னர்கள் வெற்றி வெற்றி என்று ஜெயகோஷம் இட திருமகள் புகழும் வேலவனே செந்தாமரை கிழவி புகழ் வேளா நீ உள்ளத்தில் விரும்பிச் சென்ற திணைப்புனத்தில் காவலை மேற்கொண்டிருந்த அழகுடையவளும் சுக மோகனத்தி மென்தோழி மென்மையான தோள்களை உடையவளுமான அழகிய வள்ளி சித்திரவழி நாயகி இனிய பாடல்களை பாடி அணிவித்து நிற்பவனே ஞானமென்ற மலையில் மகிழ்ந்து விளையாடுபவரும் ஞான வெற்பு உகந்து ஆடும் தையல் நாயகி என்ற திருப்பெயர் கொண்ட தேவியை இடப்பாகத்தில் கொண்டவரும் ருத்ராக்க மாலை அணிந்த தலைவருமான சிவபெருமான் பாராட்ட வந்து விளையாடுகின்ற அவருக்கு முத்தம் தந்தருளும் பெருமாளே. திருப்புகழின் முற்பகுதியில் வேசையர்கள் அங்கலாவண்யங்கள் பொருள் பறிக்குமாட்டு ஆடவர்களை தன் வலையில் விழ அவர்கள் செய்யும் சாகச செயல்கள் விவரிக்கப்படுகிறது. மிகவும் உபசார வார்த்தைகளை பேசி வஞ்சித்து இனிய சொல்லினால் ஆடவரை வாருங்கள், முதலில் பணம் தாருங்கள், அப்பணத்துடன் உங்கள் அன்பையும் அழியுங்கள் என்றெல்லாம் கூறி ஏணி வைத்து வந்து ஏறுமாறு செய்து பின்பு அந்த ஏணியை இறங்காதபடி எடுத்துச் செல்பவரான அவ்விலை மங்கையரின் செயல்களை நம்பலாமோ? ஏறி இச்சகம் பேசி எத்தி இதம் வாரும் முன் பணம் தாரும் இட்டம் என ஏணி வைத்து வந்து ஏற விட்டிடுவர் செயல் ஆமோ? அத்தகைய வேசையர்களின் உறவு என்னை அணுகாமல் என்னை அவர்களிடமிருந்து ரட்சித்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு